Hello friends, welcome to Rishi's Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போறது கொத்து சப்பாத்தி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொத்து சப்பாத்தி செய்யறதுக்கு என்னென்ன ingredients வேணும்னு பார்க்கலாம். 2 onions ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 2 தக்காளி, 2 முட்டை. நெக்ஸ்ட் சப்பாத்தி மாவுல உப்பு, தண்ணி, ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு 1/2 hour ஊற வச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கரம் மசாலா, சில்லி பவுடர், தனியா தூள், பெப்பர் பவுடர், சால்ட். இப்போ நான் 4 சப்பாத்திக்கு மாவு உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். வாங்க அதை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் 4 சப்பாத்தியை சுட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை நாம கொத்து சப்பாத்திக்கு ஏற்ற பீசஸை நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பேன்ல 2 ஸ்பூன் ஆயில ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஆனியன்ஸை போட்டுடலாம். அப்புறம் நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஆனியனை சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நெக்ஸ்ட் தக்காளியை போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, சால்ட் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தோட ரா ஸ்மெல்லும் போற அளவுக்கு நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க. உடைச்சி வச்சிருக்கிற 2 முட்டையை ஊத்திடலாம். ஊத்திட்டு ஒரு 1 minute விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சிருக்கிற சப்பாத்தியை போட்டு கிளறிடலாம். சப்பாத்தியை போட்டுடலாம். முட்டை நல்லா வேகத்துக்கு முன்னாடியே போடணும். அப்போதான் சப்பாத்திக்குள்ளெல்லாம் முட்டை இறங்கி டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம போட்ட சப்பாத்தியும் முட்டையும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட டேஸ்டி கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சப்பாத்திலலாம் எக்கு நல்லா ஊறி ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. உங்களுக்கும் என்னோட சமையல் பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.